ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஆன்லைன் குக்கிங். இன்னைக்கு நம்ம செட்டிநாடு ஸ்டைலில் கருவாட்டு குழம்பு எப்படி செய்யலாங்கிற வீடியோ தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிருங்க. ஸோ தட் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கலாம். கருவாடு குழம்பு தான் இருக்கிறதுலே ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி. அது ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சலாம். அண்ட் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் ஸ்பெஷலாக இன்றைக்கி நம்ம மண்சட்டியில் செய்ய போகிறோம். மண்சட்டியில் செஞ்சாவே அதோட டேஸ்ட் செமையாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் மண்சட்டி இருந்துச்சுன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி மண்சட்டி இல்லாதவங்க நார்மலாக நீங்கள் எந்த பாத்திரத்தில் செய்கிறீங்களோ அதிலே செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. சரி வாங்க, ரொம்ப லேட் பண்ணாமல் நம்ம வீடியோவை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் தான். ஃபஸ்ட்டு சோம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், அப்புறம் இது ஸ்ரா கருவாடு. இது நல்லா கெட்டியாக இருக்கும் இந்த கருவாடு. நீங்கள் இந்த கருவாடு தான் எடுத்துக்கணும் இல்லை, உங்கள்கிட்ட இருக்க என்ன கருவாடு வேணால் எடுத்துக்கலாம். பட் மேக்ஸிமம் சூஸ் பண்ணும்போது நல்லா கெட்டியாக இருக்க கருவாடு சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் குழம்புல கரைஞ்சி போகாமல் இருக்கும். அடுத்து புளி, ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளியை தண்ணியில் ஊற போட்டிருக்கேன். அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயத்தை முழுசாக உரித்து வச்சுருக்கேன். 2 தக்காளியை நல்லா நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 10லேருந்து 12 பல்லு பூண்டை தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இது குழம்பு மிளகாய் தூள். இதோட ரெசிபியை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், அப்புறம் தேவையான அளவு உப்பு. அவ்வளோதான், இது மட்டுமே போதும். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி ஒரு மண்சட்டி எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட என்ன பாத்திரம் இருக்கோ அதில் செஞ்சுக்கோங்க. மண்சட்டி இல்லாட்டி நீங்கள் அதில் செஞ்சுக்கலாம். கொஞ்சம் ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க கருவாடை போட்டுருவோம். போட்டுட்டு அதில் நல்லா வெது வெதுன்னு இருக்க தண்ணியை சுடு தண்ணியை ஊற்றி வைங்க. அதாவது கை பொறுக்கிற சூடில் இருக்கணும். அந்த தண்ணியை ஊற்றி வச்சிட்டிங்கன்னா கருவாடில் உள்ள அழுக்கு, அப்புறம் அதில் அதிகப்படியாக இருக்க உப்பு, அது எல்லாம் போயிடும். அதை ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் அதை அப்படியே வச்சு வைங்க. அதுக்கு நடுவில் நம்ம இந்த எண்ணெய் ஊற்றி ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே அதில் சோம்பு, வெந்தயம், அப்புறம் பூண்டு, சின்ன வெங்காயம், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். இதில் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வதக்கிடுங்க. கருவாடு குழம்புக்கு எண்ணெய் கொஞ்சம் நிறையா இருந்தால் நல்லாவே இருக்கும். பட் உங்களுக்கு எண்ணெய் ரொம்ப இருக்குது பிடிக்காதுன்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயத்தை முழுசாகவே போடுங்க. அப்போ தான் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இது நல்லா சுருங்கி வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அந்த தக்காளியும் நல்லா வதங்கணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இது தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே இதுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டுடலாம். அப்போ தான் தக்காளி நல்லா வதங்கும். கருவாடில் உப்பு கொஞ்சம் அதிகமாகவே போட்டிருப்பாங்க நம்மளுக்கு காய வைக்கும்போது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் குழம்புல உப்பு கம்மியாகவே சேர்த்துக்கங்க. நீங்கள் நார்மலாக எல்லா குழம்புக்கும் போடுற உப்பை விட இதில் பாதி அளவு மட்டும் சேர்த்தா போதும். ஏன்னா உப்பு அதிகமாகிடுச்சுன்னா குழம்பு எதுவுமே பண்ண முடியாது. உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கும்போதே கூடவே இதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூளையும் ஆட் பண்ணிடலாம். நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிடலாம். நான் இப்போ அதையும் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வதக்கிடுங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கும்போது தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகி வதங்கும். பாருங்கள், உங்களுக்கு நல்லா பக்கத்தில் காட்டுறேன், அப்போ தான் நல்லா தெரியும். மண்சட்டியில் செஞ்சிங்கன்னா இதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் மண்சட்டி இருந்தாலோ இல்லை பக்கத்தில் எங்கேயாவது மண்சட்டி கிடைச்சாலோ அதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா அதை வதக்குனதுக்கப்புறம் கருவாடு நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, சுடு தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா கழுவிட்டு அந்த கருவாடை இதில் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு கருவாடை நல்லா வதக்கணும் அந்த எண்ணெயிலே. அப்போ தான் அதோட அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகும். ஒரு மாதிரி கவிச்சி வாடை அடிக்கும் இல்லையா, அதெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. கருவாடு கொஞ்ச நேரம் எண்ணெயில் அப்படின்னு வெந்தால் தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது இப்படியே ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுருங்க இந்த எண்ணெயிலே. இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு கருவாடும். இப்போ இதில் நம்ம புளி ஆட் பண்ணலாம். புளி தண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கோங்க.
ரொம்ப புளி ஆட் பண்ணாதீங்க. ஒரு சின்ன சைஸ் எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணால் போதும். அதை தண்ணியில் கரைச்சி அந்த புளி தண்ணியை ஊற்றிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இப்போ வந்து இதில் நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், அப்புறம் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த புளி தண்ணியில் எல்லா பக்கட்டும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கட்டி கட்டியாக நிற்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம கொதிக்க விட போகிறோம். பாருங்கள், இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு மூடி போட்டு இதை கொதிக்க வச்சிடலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் இது கொதித்து வரும்போது கொஞ்சம் திக்காக வரும். இப்போ லைட்டாக கொதிக்குது. இந்த டைமிங்கில் வந்து நம்ம மூடி போட்டு மூடிடுவோம். நல்லா கொதிக்கிறோம் அதுக்காண்டி. இப்போ இது மூடி போட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். பாருங்கள், ஒரு 6 நிமிஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா எண்ணெயெல்லாம் மேலே மிதந்து சூப்பராக இருக்குது. இதுதான் நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மண் சட்டி வந்து எப்படி பழக்கணும்னு தெரியலாட்டி நான் அந்த வீடியோவும் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை நான் இந்த வீடியோவோட எண்டிங்கில் கொடுக்குறேன். நீங்கள் அதை கூட கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் வேறு பவுலில் மாற்றிட்டேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பார்க்குறதுக்கே. கண்டிப்பாக செஞ்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் தெரியும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கட்டும். மறந்துடாமல் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட டவுட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். அன்டில் தென், பாய், டேக் கேர்.